வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு குருமா பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு, ஒரு பெரிய வெங்காயம், அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு துண்டு தேங்காய், சோம்பு ஒரு ஸ்பூன், ஒரு பட்டை சின்னதாக. இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குருமா தாளித்து விடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்க வேணாம், கொஞ்சம் இந்த வெங்காயம் வாடும் அந்தளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துடலாம். வதக்கியாச்சு. தக்காளி வந்து ரொம்ப மசிய தேவையில்லை. அடுத்து உருளைக்கிழங்க மசிச்சு இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி. ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இப்போ, அதனால் அதிக தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அடுத்து தேங்காய் ஊற்றுறப்ப இன்னி கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். மஞ்சத்தூள்லாம் போட தேவையில்லை, போடணுன்னா போட்டுக்கலாம், ஆனால் நான் போடலை. கொதித்ததும் தேங்காய் சோம்பு அரைச்சதை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி, குருமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கெட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் பூரி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட தேவையில்லை. போடணும்னு இஷ்டம் இருந்தால் தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துக்கல. இப்போது கொஞ்சம் கொதி வரட்டும், அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் பூரிக்கு குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி. உருளைக்கிழங்கு வேகிற டைம் மட்டும்தான், சீக்கிரம் ரெடி ஆயிரும். ரொம்ப அவசரத்துக்கு கூட இது செஞ்சுக்கலாம். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.